முந்தைய நிகழ்ச்சிகளில் சொன்னது போல விஜய் இஸ் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் அன் எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டம். ஒரு திமுகவை, ஒரு அதிமுகவை, ஒரு பாஜகவை, ஒரு காங்கிரஸை இவர் எதிர்க்கவில்லை. 60 ஆண்டுகளாக ஊறி புறையோடி போய் நிலை நின்ற ஒரு கட்டமைப்பை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதை யாரும் விரும்பவில்லை. பாமர மக்களை, சாமானியர்களை, உழைப்பாளி மக்களை தவிர வேறு யாருமே விரும்பவில்லை. இன்றைக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் பீப்புள் இதை விரும்ப மாட்டாங்க. நான் சொல்கிறேன், இந்த பிரச்சனை 96லையும் வந்துச்சு. ஒரு நிலையில்லாத ஆட்சி தொடர்ந்துட்டு நாட் நிலையில்லாத ஆட்சி. ஐ எக்ஸ்பிளைன். பிளாக் எக்கானமி நிச்சயமாக இயங்குது, அதை நம்ம மறுக்கவே முடியாது. என்னதான் பேன் நம்பரு, வருமான வரி, அமலாக்கத்துறை இதெல்லாம் இருந்தாலும் கேஷ் எக்கானமி இயங்கத்தான் செய்கிறது. அதை ஒரு புது கவர்மெண்ட் அந்த பேரல் எக்கானமியை பிடிச்சி ஆட்டும்போது பலர் பாதிக்கப்படுவார்கள். 91 to 96 உங்களுக்கே நினைவு இருக்காது, உங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். கூகுளில் தேடி பாருங்கள். ஏகப்பட்ட சீட்டு கம்பெனி, நிதி நிறுவனம் புற்றீசல்கள் போல கிளம்பின. 24% வட்டி. நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா போதும், மாதம் உங்களுக்கு அமௌண்ட்டு 22% வட்டி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு கணக்கு போட்டாங்க. 1 லட்ச ரூபான்னா 2000 ரூபாய், 10 லட்ச ரூபானா இவ்வளோ, மாதம் வட்டி அருமையாக இருக்குதே, கொடுத்தாங்க வட்டியும். அனுபவ் ட்ரீஸ் ஃபவுண்டேஷன், இதெல்லாம் வினோதமான சதுரங்க வேட்டை டைப்பு சீட்டிங். இதெல்லாம் நீங்கள் இப்போ 20,000 ரூபா கட்டினீங்கன்னா உங்கள் பெயரில் நாங்கள் தேனி அருகே ஒரு தேக்கு மரத்தை நடுவோம். 20 ஆண்டுகள் கழித்து அந்த தேக்கு மரம் வளர்ந்து இவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ விற்றா தேக்கு மரம் எவ்வளோ பெருசாக போகும், அந்த காசு உங்களுக்கு அப்படியே ரிட்டர்ன் பண்ணுவாங்க. நல்லா இருக்குதுல கேட்குறதுக்கு. உண்மையிலே ஃபார்ம்லாம் வாங்கி தேக்கு மரம்லாம் நட்டாங்க, அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. 20 வருஷம் உயிரோடு இருப்பேன். முதல்ல இது மாதிரி ஈஸ்வரி சிட்ஸு, ரமேஷ் கார்ஸ் ஃபினான்ஸு, அனுபவ் ட்ரீ ஃபவுண்டேஷன், இது மாதிரி நிறைய இருந்துச்சு. 96ல் ஆட்சி மாற்றம் ஏற்படும் வரை அதெல்லாம் சீராக போயிட்டு இருந்துச்சு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் சீட்டுக்கட்டு கோபுரங்கள் போல் அத்தனையும் ஒரே நாளில் குலைந்தன. அதை நடத்தினவங்கெல்லாம் ஏமாற்றணுன்ற இன்டென்ஷனோடு நடத்துனாங்கன்ட்டு நான் குற்றம் சாட்ட விரும்பலை. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே ஒட்டுமொத்த பேரும் ஒரே நாளில் போய் அந்த துட்டு திருப்பி கொடுன்னு கேட்டாங்க. எவ்வளவு பெரிய வங்கியாக இருந்தாலும் ஒரே நாளில் மொத்த முதலீட்டாளர்களின் பணத்தை திருப்பி தர முடியாது. பட்டுன்னு எல்லா கம்பெனியும் விழுந்துச்சு. அதற்கு பிறகு நடந்தது தான் இந்த கலைமகள் சபான்ட்டு. அந்த கலைமகள் சபா, அனுபவ், இந்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன. இன்னும் டெபாசிட்டர்ஸ்க்கு பணம் வரல. அப்போ பணம் போட்டது எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள். கன்றாவியாக இருக்கும். அதாவது மொத்த பணத்தை இப்போ போட்டுறான், மாதம் வருது, இந்த பக்கெட்டு பென்ஷனு, இந்த பக்கெட்டு இந்த வட்டி, நல்லா இருக்குது அப்படின்னு போய் போட்டாங்க. மொத்தமாக போச்சு. போய் அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் முதலீட்டாளர்கள் கூட்டம்னு பார்க்கில் எல்லாம் மீட்டிங் நடத்துவாங்க, நம்ம பணத்தை திருப்பி வாங்கணுன்ட்டு. ரூபாய்க்கு 4 தேரிச்சான்றது கூட எனக்கு தெரியல. ஸோ இது மாதிரி இந்த பிளாக் எக்கானமி மேலே அடி விழும்போது அந்த சிஸ்டம் ஜெர்க் ஆகுது. அப்போ கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இந்த பேரலல் எக்கானமியான இந்த பிளாக் எக்கானமியில் டீல் பண்ணுறவங்க எல்லாருமே பவர்ஃபுல் பீப்புள். உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆள் கிடையாது. பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் நடத்துபவர்கள், தங்க பிஸ்னஸில் ஈடுபடுபவர்கள், வைர பிஸ்னஸில் ஈடுபடுபவர்கள், இவர்கள்தான் இந்த பேரலல் எக்கானமியில் அதிகப்படியாக ஈடுபடுபவர்கள். ஸோ அவர்கள் இந்த சிஸ்டத்தை கவுக்க முயற்சி செய்வாங்க. இது தொடர்ந்துச்சுன்னா நம்ம பொழப்புக்கு இது ஆபத்து. என்னையா பண்ணணும்? இதோ எம்எல்ஏ விலைக்கு வாங்குறேன், நீங்கள் இருந்தால் என் பங்குக்கு ஒரு 2 கோடி வச்சுக்க, இதெல்லாம் நடக்கும். பாசிவ் மாதிரி தாராளமாக சொல்லலாம். ஸோ இதை விஜய் அரசு எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். தெர் இஸ் நோ ஈஸி வே. 91 to 96 கவர்மெண்ட் எவ்வளவு எளிதாக செல்வி ஜெயலலிதா நிர்வாகத்தின் சூட்சுமங்களை புரிந்து கொண்டார் என்பதற்கு நான் இப்போது சொல்லப்போகும் சம்பவம் ஒரு உதாரணம். அப்போதெல்லாம் இந்த கட்சித்தாவல் தடை சட்டம்லாம் இல்லை, அப்போ தான் வருது. அப்போ யார் வேணாலும் போய் மாற்றி வாக்களிக்கலாம். 1/3 இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பின்னாளில் அதை ஒட்டி ஆகிற டெவலப்மெண்ட்ஸ். கூகுளில் JMM பிரைபரி கேஸ்ன்னு தேடிப்பார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா என்று நினைவு மாற்றி வாக்களித்து நரசிம்மராவ் அரசாங்கத்தை காப்பாற்றி விட்டார்கள். அதற்கு பிறகு CBI வழக்கு பதிவு செய்து அவர்கள் லாக்கர்களை போய் சோதனை செய்த போது கட்டுக்கட்டாக பணம் வாங்கி அப்படியே வச்சுட்டாங்க. ட்ரைபல் MPs துட்டை வாங்கி அப்படியே வச்சுட்டாங்க லாக்கருக்குள்ள. அப்போது நரசிம்மராவ் பிரதமராக இருக்கிறார். அவரது அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. ஜெயலலிதா நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிக்க முடிவு செய்து விட்டார். திடீரென்று உளவுத்துறை அதிகாரியை அழைக்கிறார். நீங்கள் உடனடியாக கிளம்பி டெல்லி செல்லுங்கள். எனது MPக்களில் 3 பேர் பணத்தை வாங்கி கொண்டு நரசிம்மராவ் அரசுக்கு ஆதரவாக வாக்களிப்பதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது. இல்லைங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுவோ தெரியாது. அவ்வளவு பேரையும் தமிழ்நாடு இல்லத்தில் அடையுங்கள். ஜெயலலிதா யூஸ் பண்ண வேர்டு, லாக் தம் அப் இன்சைட் தமிழ்நாடு ஹவுஸ், ப்ரொவைட் them டூத்பேஸ்ட், ப்ரஷ், நியூஸ் பேப்பர்ஸ், clothes, ensure that they vote in favor of the no confidence motion என்று சொன்னது. இந்த அதிகாரியும் கூட ஒருத்தரும் கிளம்பி தமிழ்நாடு ஹவுஸ்க்கு போய்ட்டுறாங்க. போயிட்டு 18 MP அங்கே வாங்கன்னு சொல்லிடுறாங்க. வாங்கன்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்துடுறாங்க. அப்போது பவன் ராய்னா IAS
தமிழ்நாடு ஹவுஸோட ரெசிடென்ட் கமிஷனர். அவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் என்ன நடக்குது, கம்முன்னு இருங்க நீங்கள். உடனடியாக தமிழகத்துக்கு தகவல் தரப்பட்டு 36 கான்ஸ்டபிள்கள் விமானம் மூலம் டெல்லி பயணிக்கிறார். ஒவ்வொரு எம்பிக்கும் 2 கான்ஸ்டபிள். எங்கிட்டும் போகக்கூடாது, உட்காரு. எம்பிலாம் கத்தி கூப்பிட, சார் சிட்டிங் எம்பி சார், என்ன சார் அடைச்சி வைக்கிறீங்க பாருங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது, மேடம் உத்தரவு, நான் செயல்படுத்துகிறேன், இந்தாங்க நம்பர், எதுவாக இருந்தாலும் மேடத்துக்கிட்ட பேசிங்க. சார் மேடத்திட்ட போய் பேச சொல்கிறீங்க, பரவாயில்ல சார் அப்படின்னு கண்ணை தொடச்சிக்கிட்டே உட்காந்துட்டாங்க. 3 பஸ்ஸு, மினி பஸ் வாடகை எடுத்து கூட கான்ஸ்டபிள்களும் ஏறிக்கிட்டாங்க. இங்கேருந்து ஏறி நேராக பார்லிமெண்ட்டில் போய் இறங்கி ஓட்டு போட்டுட்டு திருப்பி வரணும். இது போல் போய் வாக்களித்து விட்டு வந்தார்கள். இது போல் கண்காணிப்பை முதல்வர் செய்து தான் ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை. அதிகாரிகள் தான் கையில் இருக்காங்கல்ல சார், ஒரு உத்தரவு போட்டுட்டா இதை சிறப்பாக பண்ணி முடிச்சிருவாங்கல்ல சார். இந்த அதிகாரிகள் தான் இப்போது சிறப்பாக திருநாவுக்கரசு உட்பட, விஜயன் உட்பட அத்தனை பேரையும் தூக்கியது இந்த அதிகாரிகள் தானே. அதிகாரிகள்லாம் அதுக்கு அமல்ராஜ் அவர்கள் போன்று இருக்கணும், எல்லா அதிகாரிகள் இருப்பாங்களா? அப்படியே பண்ணுறாங்க, பெரும்பாலும் பண்ணுறாங்க. அதான் கழிசறை அதிகாரிகள் எல்லாம் பயிற்சி கல்லூரிக்கு அனுப்பிவிட்டார் அல்லவா. அதனால் இனி தொல்லை இருக்காது. இந்த அதிகாரிகள் இந்த அரசு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால தான் பஸ் பண்ணி கண்டினியூஸாக அண்ட் விஜயனை விசாரணை கூப்பிட்டா என்னென்ன நடக்குன்றதுலாம் அமல்ராஜ் அவர்களுக்கு நன்றாக தெரியும். தெரிந்தும் அது எப்படி விடுறது, வாய்ஸ் நோட் அனுப்புகிற, வாய்ஸ் நோட்டு ஆப்ரேஷன் மேகாலயாவா கூப்பிட்டு தான் விசாரிக்கிறாங்க. தொடர்ந்து தோண்டிக்கொண்டே இருக்கிறார். இப்போது ஒரு தீபம் ஃபைனான்ஸ் தான் மாட்டி இருக்கிறது. இது போல் நாளை சில மார்வாடிகளும் மாட்டுவார்கள். இது தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கும். இதை உறுதியாக பர்சியூ பண்ணுறதன் மூலமாக திமுகவோட இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடிய இந்த திட்டத்தை முறியடிக்கும் வேலையை தினந்தோறும் செய்ய வேண்டும். அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறதுலேருந்து நீங்கள் ஹிண்ட் எடுத்துக்கலாம். 6 மாதம்தான் ஸ்டாலின் சிஎம் மீண்டும் கொளத்தூரில் போட்டியிட்டு வெல்வார் அப்படின்னு எந்த நம்பிக்கையில் சொல்கிறார் அவர்? சிபிஎம் அரசு விழாதுங்குது, பிசிகே விழாதுன்னு சொல்கிறாங்க, சிபிஐ விழாதுங்குது, முஸ்லீம் லீக் வாயை திறக்கிறது இல்லை. போய் செட்டில் ஆனவங்க தான், பொந்தில் அடைஞ்சவங்க தான், வெளிலே வரல. பல வருஷம் கழிச்சு மந்திரி சபை கிடச்சிருக்கு, கொடுத்த மந்திரி சபை பிடிங்கிற கிடைக்கிற போகிறீங்க, அமைதியாக இருப்பா. அப்படி பார்த்தா அவங்க தான் சார் சரியாக இருக்காங்க, அவங்களுடைய மக்களுக்கு நேர்மையாக இருக்காங்க. நேர்மையாக இருக்காங்கன்றதெல்லாம் தாண்டி, லுக், யுவர் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். அரசோட குரல் தான் உங்கள் குரல், உங்களுக்கு தனியாக குரல்லாம் இருக்க முடியாது. வன்னியரசு மாதிரி துருன்னு அதிக பிரசங்கித்தனமாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அரசுக்கு என்ன கொள்கையோ அதுதான் உங்கள் கொள்கை. யுவர் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஒரு மாணிக் தாகூர் மாதிரி முன்னாடி வந்து என்ன மீறி அண்ணனை தொடுன்று, அதுதான் முறை. உங்களுக்குன்னு சுதந்திரமான கருத்து இருக்க வாய்ப்பு இல்லை. அதற்கு நீங்கள் இடதுசாரிகள் மாதிரி வெளில நின்று பேசுங்க. நான் இடதுசாரிகளாக வரவேற்கிறேன். அவர்கள் வைக்கும் விமர்சனங்கள் நியாயமாக விமர்சனம் பண்ணுறாங்கப்பா, அநியாயமெல்லாம் எதுவுமே பண்ணல அவங்க. அது மாதிரி இருங்க. கவர்மெண்ட் உள்ள போயிட்டுலாம் அந்த நொல்ல சொல்கிறது, நொட்டை சொல்கிறது, இந்த துறையோட பேர் மாற்றுறது எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லை, நேற்று பிடிச்சது இன்றைக்கி பிடிக்கல, இப்படிலாம் பேசினது கூடாது. ஒரு வன்னியரசு அவர்கள் கரெக்டாக தான் சார் இருக்காரு. திருமாவளவன் அவர்கள் தான் ஏதாவது பேசி கூட சரி, என்ன தலைவர் மீறி ஏதாவது பேசிட முடியுமா அப்படின்னு அவரு பாவம் அனுசரித்து போகிறாரு. அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே திருமாவளவன்ட்டு அண்ணே இந்த மாதிரி என்ன ஒரு கருத்து சொல்லட்டுமான்னு கேட்டுட்டு சொல்லணும். அப்போ சரின்னு இருப்பார் சார். அதுக்கப்புறம் அவர் மாற்றி சரின்னா என்ன பண்ணுறது? அதுவும் சரி தான். காலையில் பேசுறது மதியத்துக்குள்ளே மாற்றி பேசுகிறாரு அவர். அதை போய் வெளியிலே சொல்ல முடியும் வன்னியரசு அவர்கள்? ஒத்துக்கொள்கிறேன், இது நடந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படியா, நல்ல விஷயம் தானே. ஆமாம், சமூக நீதித்துறை பேரே நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிருப்பாரு. அப்புறம் ரவிக்குமார் போய்ட்டு என்னென்ன நீ பாட்டுக்கு இப்படி பேர மாத்துற அப்படின்ற, இதுவும் நல்லா இருக்குதுப்பா, இன்றைக்கி சாயங்காலம் பேசுகிறேன். என்னப்படி நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. ஸோ இந்த தொல்லை இருந்துகிட்டு தான் இருக்கும். ஃபைட் இட் அவுட்ன்றேன். நான் நேற்றைய நிகழ்ச்சியில் சொன்னது போல் எம்ஜிஆர் அவர்களின் வரலாறு உங்களுக்கு உதாரணம். தெம்பாக நில்லுங்க. நீங்கள் பண்ணுறதை இன்னும் நன்றாக விளம்பரப்படுத்துங்கள். வெறும் விளம்பரத்திலேயே ஓடியது கடந்த கால அரசு. நீங்கள் செயல்படுகிறீர்கள், செயல்களை விளம்பரப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நல்லதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்டு இந்த கவர்மெண்ட் பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்டை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணு. அதுதான் சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரே வழி. குட் அப்ளைட் ஜாப் ஃபார் ஃபன்னு பட் ஹி காட் செலக்டட் அப்படின்னு உண்மை. இப்போ நிறைய எலெக்ஷனில் தோற்றுருந்தாருன்னா பப்பரைக்கான பானையூரில் படுத்துருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு மன நிம்மதியாக இருந்தார். ஸோ இதில் வந்து மாட்டிக்கிட்டாரோ, கஷ்டப்படுறாரோ? கஷ்டப்படுவது போல் எனக்கு தெரியவில்லை. அவர் இதை விரும்பி செய்கிறார். கஷ்டப்படுறதா இருந்தால் எதுக்கு போய் எம்சி ராஜா ஹாஸ்டலில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாரு? மறுநாள் இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எதுக்கு ஆர்டர் போடுறாரு? ஸோ உங்களை சந்திக்கும் போது சொன்னாருன்னு சொன்னீங்களா, மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், அவரோட இன்டென்ஷன். அப்போ நான் அன்றைக்கி நான் நம்பலை. சரி, எல்லாரும் உருட்டுறது தான், இவரு உருட்டுறாரு என்று தான் நான் நினைத்தேன். இப்போது அவர் செயல்பாடுகளை பார்த்து நான் நம்புகிறேன். இன்னொன்று ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும்போது எப்படி நம்பிக்க முடியுமா? நீங்கள் சொல்லுவீங்க, சரி இவருக்கு ஏதோ வேறு அஜெண்டா இருக்குது, நல்லது இல்லது, மக்களுக்கு நன்மை என்று உருட்டுறாரு என்று தான் நினைத்தேன். இப்போ உண்மையிலேயே நன்மை செய்கிறார் என்பதை நம்புகிறேன், செயல்கள் மூலம் நம்புகிறேன். வாயில் சொல்கிறத வச்சுட்டு எப்படி நம்புறது? எல்லாரும் தான் சொல்கிறாங்க. இப்போது மு.க. ஸ்டாலின் மட்டும் நான் மக்கள் நாசமாக போகணுன்றதுக்காக தான் நான் பதவிக்கு வரேன் சொல்கிறாரு. ஸோ எல்லாரும் சொல்கிறது தான் இவரும் சொல்கிறாருன்னு நினச்சேன். செய்கிறத பார்த்துட்டு இவர் மற்றவங்கள மாதிரி இல்லைன்ட்டு நம்புகிறேன். என்னப்பா சொல்கிறதெல்லாம் செய்கிறாரு அப்படின்ற மாதிரி ஷாக்காக இருக்கா? ஸோ கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை அவர் விருப்பத்தோடு தான் செய்கிறாரு, கற்றுக்கிறாரு. ஜான் ஆரோக்கியசாமியும் கலையும் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் எவ்வளவு பழுது என்பதை கண்டறிந்து இவங்க 2 பேருக்குமே தெரியாமல் போஸ்டிங் போடுறாரா? அவள் தான்.
எனக்கு தெரிஞ்சு திமுக ஆட்சியோட தாவேக ஆட்சிக்கு தான் இந்த ஃபேக்ட் செக்கிங் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். யாராவது நிறைய வழக்குகள் வாங்கிட்டு லாஸ்ட் அரசுனால பாதிக்கப்பட்டு சில பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் கூப்பிட்டு அந்த வேலையை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ உங்களுக்கு வேலை வேணும்னா ஓப்பனாக சொல்லுங்க. எதுக்கு சுற்றி வளைச்சு? ஆமா, இங்கன்னா சனி ஞாயிறு வேலை வைக்கிறீங்க, கவர்மெண்ட் வேலை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு, பேசாம ரெஸ்ட் எடுக்கலாம். நீங்கள் இந்த நிறுவனத்தின் கொத்தடிமைகள், திமுக மாதிரி. இல்ல அவங்க ஊர்ல எங்களை ஒப்பிடாதீங்க, நாங்க கேள்வி கேட்போம் சார். இந்த அரசு கட்சியில சேர்ந்தா எப்படி நிரந்தர கொத்தடிமையோ அது போல நீங்க சேர்ந்துட்டீங்க. உங்களுக்கு விடுமுறை, விடுப்பு கால சலுகை இதெல்லாம் எதுவும் கிடையாது.